ஹலோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அஸ்ட்ராலஜி. ஈர்ப்பு விதி பெருசா, அஸ்ட்ராலஜி அந்த ஜோதிடம் பெரிதா? ஜாதகம்னா ஹாரோஸ்கோப்னு சொல்லுவோம் இல்ல. ஸோ எல்லாமே அஸ்ட்ராலஜி. எது பெரிது? குறிக்கோள் உள்ளவனை புறக்கோள் அண்டாது, விதியை மதியால் வெல்லலாம் தான் படிச்சிருக்கோம். ஒருத்தனுக்கு ஒரு குறிக்கோள், ஒரு நோக்கம், ஒரு லட்சியம் இருக்குதுன்னா அவனை இந்த பிளானட்ஸ், ஸ்பேஸ்ல உள்ள பிளானட்ஸ் ஒன்றும் பண்ணாது. அதுதான் ஈர்ப்பு விதி, லா ஆஃப் அட்ராக்ஷன். அதுதான் விதியை மதியால் வெல்லலாம்ங்கிறது அதுலதான். ஓகே, மதினா புத்தி, அறிவு. உனக்கு ஒரு விதி விதிக்கப்பட்டிருக்குன்னு நினைச்சேன்னா அதை மதி இருந்தால் அந்த விதியை மாற்றி கொண்டு வரலாம். ஸோ நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கிறது நம்முடைய பிளான், அஸ்ட்ராலஜிக்கல் சார்ட். அப்படி அதான் ஜோதிடம், ஹாரோஸ்கோப்னு சொல்றோம். அது எதை பேஸ் பண்ணது? அஸ்ட்ராலஜி பேஸ் பண்ணி. தட் மீன்ஸ் பிளானட்ஸை பேஸ் பண்ணி தான் நம்முடைய பிளானட்ஸ் ஒவ்வொரு வகையான ரேஸ் எமிட் பண்ணுது. ஓகே, எல்லாமே எனர்ஜி. அந்த எனர்ஜி நம்முடைய சப்கான்ஷியஸ் மைண்டை பாதிக்குது. ஸோ அதனுடைய இம்பாக்ட் தான் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட்ல இருக்கு. அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் சித்தத்துல என்ன இருக்குதோ அது வாழ்க்கையில நடக்கும். சப்கான்ஷியஸ் மைண்ட்ல வரக்கூடிய அந்த இதெல்லாம் எங்க இருந்து வருது? கான்சியஸ் மைண்ட்ல இருந்து வருது. சப்கான்ஷியஸ் அன்கான்சியஸ். இந்த அன்கான்சியஸ் ஆப்ரேட் பண்றது கான்சியஸ். எப்படி? கான்சியஸ் மைண்ட்ல இருந்துதான் அந்த இது ஃபில்டர் ஆகி சப்கான்ஷியஸ் மைண்ட்ல வரும். கான்சியஸ் மைண்ட் புத்தி, காக்னிஷன் எல்லாம் ஒரு விஷயத்த அனலைஸ் பண்ணி, இன்ஃபர்மேஷன்ஸை பழைய டேட்டாஸ்லாம் அனலைஸ் பண்ணி அது டவுட் இல்லாத ஒரு ஃபைனல் ஃபேக்ட் ஆகும்போது, எந்த கொஸ்டினுமே எழாத வகையில் வரும்போது அது சப்கான்ஷியஸ்ல ரெஜிஸ்டர் ஆகுது. சப்கான்ஷியஸ்ல ரெஜிஸ்டர் ஆயிட்டுனா அது வெளி உலகத்துல நிகழ்வுகளாக நடக்க ஆரம்பிக்கும். ஸோ சுருக்கமாக சொன்னா, நம்ம கான்சியஸ் மைண்டை இம்பாக்ட் பண்ணது பிளானட்ஸ். அது உண்மைதான். இப்போ அந்த பிளானட்ஸ் எப்படிதான் பாதிச்சாலோ நமக்கு நாலெட்ஜ், புத்தி நம்ம செல்ஃபா டிட்டர்மின் பண்ணி தீர்மானம் எடுத்து நம்ம இது பண்ணோம்னா கண்டிப்பா அந்த அதனுடைய அட்டாக்ல இருந்து நம்ம சேஃப்கார்ட் பண்ணிடலாம் நம்மளை. அது எப்படி? நமக்கு குறிக்கோள் லட்சியம் எதுவுமே இல்லை, அப்படி போயிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த பிளானட்ஸ் நம்மளை பாதிக்குன்னு அர்த்தம். அதாவது நம்ம ஆட்டோ பைலட் மோட்ல போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னு. ஸோ நம்ம வாழ்வு ஆட்டோ பைலட் மோட்ல போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த கோள்கள் தான் நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்குது அப்படின்னு அர்த்தம். அந்த கோள்கள் தான் நம்முடைய கான்சியஸ் மைண்டு, சப்கான்சியஸ் மைண்டை பாதிக்குது, கைட் பண்ணி கூட்டிட்டு போகுது, டிரைவ் பண்ணுதுன்னு அர்த்தம். ஓகே, இப்போ அந்த ஆட்டோ பைலட் மோடை நம்ம மேனுவல் மோடுக்கு மாற்றலாம். அதுதான் மதி. ஓகே, அதுதான் நம்முடைய மைண்ட் பவர். ஸோ சப்கான்ஷியஸ் மைண்டை நம்ம கையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மேனுவலாக நம்ம ஆப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம போகக்கூடிய டைரக்ஷன், நம்ம நினைக்கக்கூடிய டைரக்ஷனுக்கு நம்ம மைண்டை, நம்ம வாழ்க்கையை கைட் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கலாம். அதுதான் குறிக்கோள், லட்சியம், அப்ஜெக்டிவ், மோட்டிவ், கோல் எல்லாம். இப்போ ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறோம். ஒரு அஸ்ட்ராலஜரை போய் பார்க்குறோம். அவரு ஜாதகத்தை பார்த்துட்டு சொல்றாரு, இந்த குரு பகவான் 6, 8, 12 ஏதோ ஒரு இடத்துல மறைஞ்சிருக்காரு, இப்போ வீடு கட்ட முடியாது. அல்லது கல்யாண விஷயமா கேட்குறோம், இல்லை கல்யாணத்துக்கு இப்போ வாய்ப்பு இல்லை, குரு பகவான் 6, 8, 12 ஏதோ ஒரு இடத்துல மறைஞ்சிருக்கிறாரு, அதனால இன்னொரு 7 வருஷம் கழிச்சு தான் குரு பார்வை வருது, அப்புறம் தான் கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா நீ அப்படி சும்மா அதை கேட்டுட்டு சரி அதை நம்பிக்கிட்டு அப்படி இருந்துட்டு இருந்தீங்கன்னா, அந்த ஆட்டோ பைலட் மோட்ல இருந்தா அது 7 வருஷம் கழிச்சு தான் கல்யாணம் நடக்கும். இப்போ உன் புத்தியை பயன்படுத்தினீங்கன்னா அதாவது அந்த ஆட்டோ பைலட் மோட மேனுவல் மோடுக்கு மாத்தினீங்கன்னா, நீ எப்போ நினைச்ச நேரத்துல
ஒரு 1 வருஷத்துலயோ 2 வருஷத்துலயோ வீடு கட்டலாம், இல்லைன்னா கல்யாணம் பண்ணலாம். அதுதான் உன் மைண்ட பயன்படுத்துற, புத்திய பயன்படுத்துற. அதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன். ஸோ அந்த வீடு கட்டணுங்கிறது உன்னுடைய குறிக்கோள் ஆயிரும். ஓகே, இந்த 2 வருஷத்துல பண்ணணும், வீடை கட்டணும், கல்யாணம் பண்ணணும் கூடியது உன்னுடைய குறிக்கோளா நீ மைண்டை செட் பண்ணிடணும். ஓகே, ஸோ அந்த டிட்டர்மெண்டா இருக்கணும், பிடிவாதமா இருக்கணும். அந்த டிட்டர்மினேஷன் வந்துருச்சு அப்படின்னா அதை நோக்கிய உன் மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா போயிடும். ஓகே, அதனுடைய பயணம் போயிட்டே இருக்கும். இதான். ஸோ தீவிரமான ஆசை, தீவிரமான உன்னுடைய கனவை நோக்கி போக 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 சைடுல உள்ள கலைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கலைய ஆரம்பிக்கும். ஓகே, இந்த கலைகள் ஃபுல்லா இருக்கிறதுனாலதான் உனக்கு அந்த ஜாதகத்துல நீ ஆட்டோ பைலட்ல போடும்போது அந்த கலைகள் எல்லாம் உன்னை அட்டாக் பண்ணும். அதனால 7 வருஷம் கழிச்சுதான் வீடு கட்ட முடியும். இப்போ லா ஆஃப் அட்ராக்ஷன், ஈர்ப்பு விதிப்படி அந்த ட்ரீமை நோக்கி நீ மைண்ட தீவிரமா செலுத்த ஆரம்பிச்சிட்டிய அப்படின்னா என்னாகும், அந்த கலைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஆட்டோமேட்டிக்கா நீயே கலைஞ்சிடலாம். ஓகே, ஆட்டோமேட்டிக்கா அது நீ கனவை நோக்கி உன்னுடைய பார்வை இருக்கும்போது சைட்ல வரக்கூடிய அந்த கலைகள்லாம் ஆட்டோமேட்டிக்கா போயிடும். ஸோ 7 வருஷம் கழிச்சு வீடு கட்டக்கூடியதை நீ 2 வருஷத்துலேயே கட்டிடலாம். ஸோ இதான் மேனுவல் மோட். ஸோ ஆட்டோ பைலட் மோட்னா நீ அஸ்ட்ராலஜி படி நடக்கிறது, உன்னுடைய அஸ்ட்ராலஜிக்கல் சார்ட் ஜாதகப்படி வாழ்க்கை நடந்து போயிட்டே இருக்கிறது ஆட்டோ பைலட் மோட். நீ கொஞ்சம் விழிப்புணர்வு விழிச்சுக்கிட்டேன்னா, புத்தியை பயன்படுத்திக்கிட்டேன்னா அது மேனுவல் மோடு. இந்த மேனுவல் மோடுக்கு மாத்தி நீ நினைச்சதை சாதிக்கலாம். இப்போ இந்த ஆட்டோ பைலட் மோட்ல எப்படி இருக்குது அமைப்பு, எப்படி இருக்கு அப்படின்னா, இன்பம், அதாவது இன்பம் துன்பம், இன்பம் துன்பம், அதாவது கஷ்டம், அப்புறம் கொஞ்சம் சந்தோஷம், அடுத்து கஷ்டம், அடுத்து சந்தோஷம், கஷ்டம் சந்தோஷம், அப்படி போயிட்டே இருக்கதான் பொதுவாக ஆட்டோ பைலட் மோட். இப்போ இந்த மேனுவல் மோட மாத்தீங்கன்னா அந்த கஷ்டம் துன்பம், கஷ்டம் வருதுல்ல, அல்லது துன்பம் 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 வருதுல்ல, அந்த பார்ட்டை எல்லாம் கட் பண்ணி எடுத்து முதல்ல கொண்டு வர. ஸோ அந்த கஷ்டம் அங்கக்கூடிய பார்ட்டை எல்லாம் முதல்ல நீ அனுபவிக்கிற. ஓகே, ஸோ அதான் அந்த நெகட்டிவிட்டிஸ். ஸோ முதல்ல அந்த நெகட்டிவிட்டிஸ் எல்லாம் சேர்த்து நீ அனுபவிக்கிற. அதாவது ரொம்ப நாள் கஷ்டப்படணும், 1 வருஷம் கஷ்டப்படணும், சஞ்சலங்கள், மன டிப்ரெஷன் எல்லாமே இருக்கும். ஓகே, அதான் அந்த நெகட்டிவிட்டிஸ் எல்லாத்தையுமே முதல்ல ப்ரீபோன் பண்றேன், முதல்ல எடுக்கிற ப்ரீஃபிக்ஸா, முதல்ல அந்த கஷ்டங்கள் எல்லாம் அனுபவிச்சுட்டு அப்படின்னா அப்புறம் சந்தோஷங்கள்லாம் ரிமைனிங் ஃபுல்லாவே சந்தோஷங்கள். ரைட்டா? ஸோ இதுதான் மதியை யூஸ் பண்றது. ஆட்டோ பைலட் மோட்ல இருந்தால் நோக்கம் இல்லாம இருந்துகிட்டே இருந்தீங்கன்னா, அந்த ஜாதகப்படி போயிட்டே இருந்தீங்கன்னா என்ன வருது, வாழ்க்கை எப்படி இருக்குது, கஷ்டம் நஷ்டம் கஷ்டம் நஷ்டம், இது இன்பம் துன்பம் இன்பம் துன்பம் இன்பம் துன்பம் அப்படி போயிட்டு இருக்குது. இதை மேனுவல் மோடா மாத்தி நீ கையில எடுத்துக்கிட்டீங்கன்னா, லா ஆஃப் அட்ராக்ஷன் ஈர்ப்பு விதிப்படி உன் வாழ்க்கையை நீ மைண்டை யூஸ் பண்ணி அந்த டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அந்த கஷ்டங்கள் எல்லாத்தையும் முதல்ல அனுபவிக்க வேண்டியது. ஓகே, எல்லா கஷ்டத்தையும் முதல்ல அனுபவிச்சு அப்புறம் ரிமைனிங் எல்லாமே சந்தோஷம், இந்த சந்தோஷம் சந்தோஷம். எப்படி முதலே துன்பங்கள் எல்லாமே ஃபர்ஸ்ட் குமுலேட்டிவா கஷ்டங்களை துன்பத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு அப்புறம் மீதி உள்ளதெல்லாம் இன்பம். கரும்பு கடிக்கிற மாதிரி தான். ஓகே, கரும்பு என்ன பாதி பார்த்து ரொம்ப இனிப்பு கம்மியா இருக்குது, அப்புறம் உள்ளதெல்லாம் இனிப்பா இருக்குது, அதே மாதிரி. ஓகே, ஸோ நம்ம மைண்டை படிக்கணும், சப்கான்சியஸ் மைண்டை பற்றி நாலேஜை வளர்த்துக்கிடணும், நெகட்டிவிட்டிஸை எப்படிலாம் நீக்கலாம் கூடிய கொஞ்சம் ஸ்டடி பண்ணணும். அந்த விஸ்டம் வந்துட்டுனா அதுதான் ஞானம். ஸோ அதுதான் மதி, அதுதான் புத்தி. அந்த புத்தி இருந்தேன்னா உன்னுடைய விதியை கூட வெல்லலாம். அப்புறம் அந்த புறக்கோள்கள் ஒன்றும் புறக்கோள்கள்னா என்ன, வெளியில உள்ள கோள்கள், பிளானட்ஸ். ஸோ இதான் சொல்றது, குறிக்கோள் உள்ளவனை புறக்கோள் அண்டாது, விதியை மதியால் வெல்லலாம். எல்லாமே மனசுதான், தீதும் நன்றும் பிறர் வர வரா. எல்லாமே நம்ம ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா அதுக்கு காரணம் நம்ம தான். முன்னாடி நம்ம போட்டு வச்சிருக்கக்கூடிய பதிவுகள் தான் சப்கான்சியஸ் மைண்ட்ல பதிவாகி அது ஆட்டோ பைலட் மோட்ல இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு.
இதை நம்ம மேனுவலாக எடுத்து ரீப்ரோக்ராம் பண்ணிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையை நம்ம கையில், அதாவது மனசு நம்ம கையில், நம்ம தான் டிரைவர். ஓகே, ஆட்டோ பைலட் மோடில் டிரைவர் யாரு? இயற்கை, பிளானட்ஸ். மேனுவல் மோடில் டிரைவர் நம்ம மனிதர்கள். ஓகே, இதை மனசில் வச்சுக்கிட்டு நம்ம வந்து மேனிஃபெஸ்டேஷன் ட்ரீமை நோக்கி பயணம் பண்ணணும். அந்த ட்ரீமை ஃபாஸ்ட்டாக மேனிஃபெஸ்ட் பண்ணணும். லைஃப்பை ஃப்ரூட்ஃபுல்லாக சந்தோஷமாக நம்ம வாழணும். ஓகே, ஸோ இதோட இந்த பதிவை முடிச்சுக்கிடுவோம். வேற ஒரு பதிவை எடுத்து பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, தேங்க்ஸ்.